ஒரு குழந்தைய நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணுமா இல்லை என்கரேஜ் பண்ணணுமா, அதாவது பாராட்டணுமா இல்லை ஊக்குவிக்கணுமா, எது கரெக்ட் அப்படின்னா, சார் ரெண்டுமே கரெக்டு தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு நல்ல பெயிண்டிங் பை உங்ககிட்ட காட்டுறாங்கன்னு வைங்க. இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பெயிண்டிங் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா பாராட்டிட்டோம். இன்கேஸ் அந்த குழந்தைனால ஃப்யூச்சரில் இல்லை நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களால அந்த ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா, அவங்க அப்படியே வந்து இல்லைனா இதை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாம் வந்து அவங்களோட ரிசல்ட்டை பாராட்டிக்கணும். இன்ஸ்டெட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட ப்ராசஸை பாராட்டணும். கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கி அது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பிக்சருக்காக 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டெடிகேட்டாக உட்காந்து வந்து செம்ம சூப்பர், டெடிகேஷன் செம்மையாக இருக்குது, நீ அந்த டைம் பிடிச்சது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களோட அந்த ப்ராசஸை பாராட்டுறீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஸோ அதனால் குழந்தை ப்ரைஸ் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, பட் என்கரேஜ் பண்ணணும். அவங்க ப்ராசஸ், அவங்க டெடிகேட்டடாக உட்கார்றது, அவங்க பண்ணுற க்ரியேட்டிவான விஷயத்தை பாராட்டணும். அதுதான் முக்கியம். கொஞ்சோண்டு பாராட்டினா போதும், நிறைய ஊக்குவிக்கும்.